காரியங்களிலே எனக்காக வேண்டுதல் செய்யும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல போன மாதம் வரும்போது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், நினைவு இருக்குதா? படிச்சிட்டீங்களா? எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணீங்க? இல்லையா? மறந்துட்டீங்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் என்ன சவுண்ட் அது? என்ன சத்தம் இடையில கேக்குது? எக்கோ அடிக்கிறதா? அதுவா? 6ஆம் அதிகாரம் என்ன வசனம்? நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் படிச்சிட்டீங்களா? மனப்பாடமா தெரியுமா தெரியாதா? தெரியாதவங்க அடுத்த வாரம் வரும்போது படிச்சுட்டு வரணும். பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஒர்க்கு கொடுத்தேனே, இது வீட்டுல அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. செக் பண்ணீங்களா? பிள்ளைகள் செக் பண்ணலையா? எல்லாம் குறிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் செக் பண்ணிடணும், சரியா? ஓகே, அடுத்த வாரம் வரும்போது இல்லைன்னா பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான். சரி, அப்புறம் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஓரளவு புரியுதா? கொஞ்சம் பேர் தலையாடுறீங்க, புரியுது. கொஞ்சம் பேர் அப்படியே பாக்குறீங்க அப்பாவித்தனமா. இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ள நம்ம முயற்சி பண்ணணும். அதனால ரொம்ப வேகமா நான் போகிறேன், ரொம்ப மெதுவாக தான் போறேன். போன வாரம் நம்ம 2 வசனங்களை வாசித்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். போன வாரம் நம்ம பார்த்தது 5-6 வசனங்களை வாசித்து சில விஷயங்களை நம்ம படிச்சோம், சரிதானே? இனி தொடர்ந்து 7 - 13 வரைக்கும் உள்ள பகுதியில ஒரே விஷயம்தான் தொடர்ச்சியாக அது பேசப்படுகிறது. நம்ம வாசிப்போம், நம்மளால முடிந்த அளவுக்கு எத்தனை வசனம் பார்க்க முடியுமோ நம்ம பார்ப்போம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி, நானே வாசிக்கிறேன், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த பேன் ஆஃப் பண்ணிடலாமா? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவள் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாளே. புரியுதா அந்த வசனம்? பாவத்திலிருந்து விடுதலை என்ற விசேஷமான சத்தியத்தை தான் இந்த 6ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்க போறோம்.
அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை. நம்ம விசுவாசிகள் ரட்சிக்கப்படும் போது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தானே ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று நாம் சொன்னாலும், உண்மையில் விசுவாசிகள் ரட்சிக்கப்படும் போது பாவத்தின் தண்டனையாகிய நரக சிக்ஷையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லது இன்னும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கமாக சொன்னால், நாம் ரட்சிக்கப்படும் போது பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகிறோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகிறோம். அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஆனால் பாவத்தினுடைய அதிகார ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட வாழ்வை நாம் அங்கே பெற்றுக்கொண்டாலும், அது நம்முடைய வாழ்விலே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், நாம் அதை குறித்து சில விஷயங்களை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டியது இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாம 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்த்தோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அது ரோம சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு, பவுலுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. நமக்கு அது தெரிந்திருக்கிறதா, நாம் அறிந்திருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே பாவத்தின் மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற்றதை குறித்த நிச்சயம் உடைய விசுவாசிகள் அநேகர். அதில் எந்த சந்தேகம் இல்லை. மற்ற சபையாரை விட பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை விசுவாசிக்கக்கூடிய, அதை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசிகள் நம்முடைய சபையில அதிகமாக நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து, ஆளுகை அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய விசுவாசிகள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அது போன்ற ஒரு உணர்வு நமக்கு தோன்றுகிறதா இல்லையா? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட, விடுதலை பெற்ற ஒரு உணர்வோடு கூட வாழக்கூடிய விசுவாசிகள் மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறார். அந்த சின்ன கூட்டத்திலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்தினுடைய விடுதலையை உணர்வோடு அனுபவிக்கக்கூடிய விசுவாசிகளாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு தெளிவுடையவர்களாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படும். வருங்காலத்தை குறித்த நிச்சயம் நமக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவு இருக்கு. இன்னைக்கு இது இல்லாதபடிக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், குறிப்பிட்ட உள்ளூர் சபையிலே நான் பந்தியிலே பங்கு கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறேன், ஏன் நான் ஊழிய எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறேன் அல்லது எல்டராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் பாவத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் உடைய ஒரு வாழ்க்கையை, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை, ஒரு மறு உருவம் அடைந்த வாழ்க்கையை காட்சி வைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் சில விஷயங்களை, அடிப்படை சத்தியங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும். இப்ப நாம் அதனை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் இதற்கு நமக்கு சரியான பதிலை நமக்கு தருகிறது. இங்க நமக்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறதற்கு விசுவாசம் எவ்வளவு அவசியமானதோ, அதுபோல பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரியத்தை அனுபவிக்கிறதற்கு நமக்கு விசுவாசம் தான் தேவைப்படுகிறது. விசுவாசத்தின் மூலம்தான் பாவத்தினுடைய அதிகார ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்வை நம்மால் வாழ முடியும். இதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய பலத்தினாலேயோ முயற்சியினாலேயோ பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அல்ல பைபிள் நமக்கு பேசக்கூடிய. கிருபையினால் இலவசமாக கிறிஸ்துவனுடைய சிலுவை பலியிலிருந்து நாம் அதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க இருக்கக்கூடிய நாம ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார்.
இப்போ பாவத்தினுடைய அந்த ஆளுகையிலிருந்து இன்றைக்கு நாம விடுவிக்கப்பட்டவர்களாய் நம்மால் உணர முடியாமல் இருக்க காரணம், முதலாவது நான் சொன்னது போல சில விஷயங்களை குறித்து அறியாம. இப்போ ஒரு மனிதன் ஒரு குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான். குறிப்பிட்ட காலம் அவனுக்கு தண்டனை காலமாயிருக்கிறது. தண்டனை காலம் முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த மனிதன் மீண்டும் சிறையிலே இருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதன் தான் விடுவிக்கப்பட்டதை அறியாமல் இருக்கிறான் என்பது பொருள். தன்னுடைய தண்டனை காலம் தீர்ந்தது என்பதை அவன் அறிந்து விட்டான் என்றால், அவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிறதற்கான அடுத்த கட்டங்களுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். அந்த காலம் முடிந்தும் அவனுக்கு அரசாணை வெளியிடப்பட்டும் அது அவனை வந்து சேராமலோ அறிவிக்கப்படாமலோ அவன் அறியாமலோ அது போய்விட்டால் அவன் மீண்டும் தண்டனை அனுபவிக்க கூடியவனை போல அங்கேயே இருந்து கொண்டிருப்பான். இது போல இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு தேவன் பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து அதிகாரத்திலிருந்து விடுதலையை கொடுத்த பின்பும், அந்த அரசு ஆணை அந்த பரலோக ஆணை வேதாகமத்திலே எழுதி கொடுக்கப்பட்ட பின்பும் இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் மீண்டும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள் என்பது மிக பரிதாபமான ஒரு காரியம், வேதனைக்குரிய ஒரு காரியம். பரலோகம் நம்மை பார்த்து வேதனைப்படுகிறது. பரலோக ஆணை நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. ஆனால் அதை நாம் இன்னும் அறியாதவர்களாக நாம் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தவறை இனிமேலும் நாம் செய்யக்கூடாது. நாம் பல நேரங்களிலும் இந்த பாவத்திற்கு அடிமைகளாக வாழ காரணம் அந்த பழக்க வழக்கம் என்கிற ஒரு விஷயம் இருக்கு. இத்தனை காலம் நாம பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நாம் விடுவிக்கப்பட்டோம். ஆனாலும் நாம் கடந்து வந்த அந்த பழக்க வழக்கம், இத்தனை ஆண்டு காலம் நம்மோடு இருந்த அந்த பழக்க வழக்கம் நம்முடைய மாம்சத்திற்கு பழக்கமாகி போய்விட்டபடினாலே நாம் நம்மை அறியாமல் இயல்பாகவே அதே பாவங்களை தொடரக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினால் இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு விடுதலையின் நற்செய்தி. சுதந்திர பிரகடனம் நமக்கு அறிவிக்கப்பட்ட பிறகும் நாம் மீண்டும் அடிமைகளாக வாழ்கிறது என்பது மிகவும் பரிதாபகரமான ஒரு விஷயம் என்பதில் சந்தேகமில்லை. இதை நாம் தவிர்க்க வேண்டும். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பதினான்காவது வசனத்தை இதனோடு இணைத்து நாம் ஒரு காரியத்தை சிந்தித்தால் அந்த இடத்திலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பதினாறாவது வசனத்திலே நீங்கள் பார்த்தால், மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும். இரண்டு விதமான ஆளுகை குறித்து பேசப்படுகிறது. பாவத்தினுடைய ஆளுகை, அதற்கு இன்னொரு பெயர் நியாயப்பிரமாணத்தினுடைய ஆளுகை என்று சொல்லப்படுகிறது. பாவத்தினுடைய ஆளுகையும் இருக்கிறது, கிருபையினுடைய ஆளுகையும் இருக்கிறது. இந்த இரண்டு ஆளுகைகளிலே நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ரெண்டு ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு கீழே நாம் பிரஜைகள். இப்பொழுது பாவம் என்கிற ஆட்சியாளனுக்கு நான் அடிமையா இருக்கிறேனா, பிரஜையா இருக்கிறேனா? கிருபை என்கிற ஆட்சியாளனுக்கு நான் பிரஜையா இருக்கிறேனா? இது உங்களுக்கு நல்லா புரிகிறதுக்கு இப்ப வசதியான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு.
ஆனா நீங்க இது அரசியல் தனமா மட்டும் பார்க்க கூடாது, உங்க சிந்தனை அங்க போகவும் கூடாது, புரிதலுக்காக மாத்திரம். சரியா? நாம எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டிலே கடந்த காலத்திலே ஒரு எலெக்ஷன் நடந்தது. பழைய முதலமைச்சர் போய் புதிய முதலமைச்சர் நமக்கு இப்பொழுது வந்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய அரசியல் வட்டாரங்களிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகள் மத்தியிலே ஒரு பிரச்சனை இருக்கு. இப்பொழுது முதலமைச்சரா இருக்கிறவர் பழைய முதலமைச்சரா, புதிய இப்பொழுது வந்தவரா ஆட்சி செய்கிறார் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாருடைய மனங்களிலும் பழைய முதலமைச்சரை மாற்றிவிட்டு புதிய முதலமைச்சரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அநேகர் மாறவில்லை. அதிலும் குறிப்பாக அதிகாரிகள் அநேகர் இன்னும் பழைய முதலமைச்சருடைய ஆளுகையிலிருந்து புதிய அமைச்சரை தங்களுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நிலையில் மாறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது அவர்கள் காரியம். இதே பிரச்சனை தான் விசுவாசிகளாகிய நமக்கு பாவம் கிருபை என்கிற விஷயத்திலே இருக்கு. இப்போ நாம் ஒரு காலத்திலே பாவத்தினால் ஆளுகை செய்யப்படக்கூடியவர்களாக இருந்தோம். அந்த பாவத்தின் ஆளுகை நம்மிடத்திலிருந்து மாற்றப்பட்டு, எப்படி மாற்றப்பட்டது? அதான் ரோமர் 6:6 நம்ம படித்த விஷயம். எப்படி மாற்றப்பட்டது? நம்முடைய பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான். அப்ப பாவ சரீரம் நமக்கு இருந்தது. அதாவது பாவத்தினால் ஆளுகை செய்யப்படக்கூடிய ஒரு சரீரம் நமக்கு இருந்தது. அந்த பாவத்தின் ஆளுகைக்கு கீழாக நாம் அமைக்கப்பட்டிருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையிலே மரித்து, அவரோட கூட நாம் மரித்து, பழைய மனுஷன் நம்மளிருந்து விலக்கப்பட்டு, பழைய மனுஷன் நம்மளிருந்து விலக்கப்பட்டான் என்றால் பழைய ஆளுகை நம்மளிருந்து விலக்கப்பட்டு, அல்லது பாவத்தினுடைய ஆளுகைக்குட்பட்ட சரீரமாகிய நம்முடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகள், அந்த ஆளுகையினுடைய தன்மைகள் நம்மிடத்திலிருந்து மாற்றப்பட்டு புதிய மனுஷனை தேவன் நமக்கு கொடுத்து, பாவத்தின் ஆளுகையில் இருந்த பாவ சரீரத்தை கொன்று பாவத்தின் ஆளுகை இல்லாத ஒரு சரீரத்தை நமக்கு இப்பொழுது கொடுத்து, இப்பொழுது நம்மை கிருபையின் ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் யாருக்கு, எதன் கீழாக இருக்கிறோம்? கிருபைக்கு கீழாக. அதனுடைய எஜமான் யாரு? நம்முடைய தெய்வம் இல்ல, தேவன் எஜமான். முன்பு யாருடைய கீழ் இருந்தோம்? பாவத்தினுடைய ஆளுகைக்கு கீழாக இருந்தோம். அதன் பின்னணியில் இருக்கக்கூடியது சத்துரு. அவங்க எங்கேயும் தலை காட்ட மாட்டான். பாவம் தான் எல்லாத்துக்கும் முன்னே நிற்கும். அதை வதச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஓரமா உட்கார்ந்துகிட்டு அது வேலையை காட்டிட்டு இருக்கு. இப்ப பாவம் என்கிற எஜமானுக்கு கீழாக இருந்த நாம் அதிலிருந்து விடுவிக்கப்படும்படி, அதனுடைய அதிகார ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்படும்படி நம்முடைய பழைய மனுஷன் சாகடிக்கப்பட்டான். பாவ சரீரம் ஒழிந்து போனது. இன்னைக்கு பாவம் ஆளுகை செய்யாத சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சரீரம் பாவத்தன்மையுடைய சரீரம். ஆனால் முன்பு பாவத்தின் ஆளுகைக்கு கீழாக இருந்த சரீரம் இன்னைக்கு பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சரீரம். இந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது நமக்கு அது அந்த நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளோடு ரொம்ப பொறிந்து வருகிறது இங்க பார்க்க முடியும். அப்போ நம்ம பாவத்தின் ஆளுகைக்குள்ள இருந்த போது நம்முடைய சரீரம் அந்த பாவ ஆளுகைக்குள்ளே கட்டுப்பட்டிருந்ததுனாலே நம்முடைய அவயவங்கள் எல்லாம் என்ன செய்தது என்றால் அந்த பாவ சரீரத்தினுடைய இச்சைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டே இருந்தது, விரும்பினது போல செயல்பட்டு கொண்டே இருந்தது. இப்பொழுது நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய அவயவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு புதிய எஜமானை சேவிக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் பழக்க தோஷத்திலே இந்த அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? பழைய முதலமைச்சரை சேவிக்கிறது என்று நினைக்கிறது போல நம்முடைய பல அவயவங்களும் என்ன செய்கிறது என்றால் பழைய எஜமானாகிய பாவ ஆளுகைக்கு, பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெற்று இப்பொழுது புதிய எஜமானுக்கு, தேவனுக்கு அல்லது கிருபைக்கு நாம் அடிமைப்பட்டு வாழ்கிறதற்காக நம்முடைய சரீர அவயவங்களை நாம் திரும்ப ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நீங்கள் இதை பார்க்க முடியும். இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை நீங்கள் செய்யாவிட்டால் இங்க எதுவுமே சரியா நடக்காது. மிகப்பெரிய பிரச்சனைகள். மேலே இருக்கக்கூடிய எஜமான் செய்யக்கூடியதை கீழே இருக்கக்கூடிய அதிகாரி கேட்க மாட்டான் என்று வரும்போது பயங்கர கொலாப்ஸ் ஏற்படும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அந்த கொலாப்ஸ் தான் உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கு. நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இந்த பயங்கரமான பிரச்சனை இருக்கிறது. அப்ப நமக்குள்ளே இருக்கக்கூடிய புதிய மனுஷன்
தேவன் நமக்கு கொடுத்த ஒரு புதிய வாழ்வு, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு இப்பொழுது நம்முடைய அவயவங்களில் வெளிப்படவில்லை. அவயவங்கள் ஒத்துழைக்கவில்லை, அவயவங்கள் முரண்டு பிடிக்கிறது, நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுகிறதற்கு அதற்கான ஆதாரம் என்ன இருக்கிறது, நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நம்முடைய அவயவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் என்றால் பரலோக அரசாணை இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே இது நம்முடைய அவயவங்களுக்கு புரிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அவயவங்கள் என்ன செய்யும், இந்த புதிய எஜமானுக்கு கீழ்ப்படியும். அப்படி நம்முடைய அவயவங்கள் இந்த புதிய எஜமானுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே வெளிப்படும். நான் சொல்ல வந்தது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுமோ அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட மாட்டோம். நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும், விசுவாசி ஆனாலும், சிலவங்க பெருமையா சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 50 ஆண்டுகளாக நான் பிரதரன் சபையில நான் ஆராதனையில இருந்து கொண்டிருக்கிறேன், ஒரு வாரம் கூட நான் பந்தியிலே பங்கெடுக்காமல் இருந்ததில்லை. எதுக்கு? அப்படி இருந்த என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாவிட்டால் 50 ஆண்டுகள் சகோதர சபையில ஒரு விசுவாசி இருந்த நபருக்கும், விசுவாசியா இருந்த நபருக்கும் 5 ஆண்டுகள் அல்லது 5 நாட்கள் ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு இடையில வித்தியாசம் வேணுமா வேண்டாமா? 50 ஆண்டு பெருமை பாராட்டி என்ன பிரயோஜனம்? என்ன வித்தியாசத்தை நம்ம காண்பிக்க வேண்டும்? என்ன வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்? அந்த 50 ஆண்டுகளுடைய பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும். எங்க வித்தியாசம்? எங்க வாழ்க்கையிலே மாற்றம்? எங்க? இங்கேதான் நமக்கு பிரச்சனை இருக்கு. நாம் இன்னும் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். நம்முடைய சபையில ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செய்தியை கொடுங்கன்னு சொல்லி யாருக்கு வேணாலும் செய்வது, எல்லாருமே ஆண்களும் சகோதரிகளும் சகோதரர்களும் சகோதரிகள் எல்லாருமே பிரசங்கமா இருந்தாங்க. நம்ம சபை எல்லாருமே திறமைசாலிகள் தான். ஆனா வாழ்க்கை என்று வரும்போது ஏன் நாம் தோற்று போகிறோம்? வாழ்க்கையில் வரும்போது ஏன் நாம் கடைசியிலே போய் விடுகிறோம்? இதை நாம் சரிப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. பாருங்க, 7வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மரித்தவன் ஒருவன் மரித்தவன் என்றால், அதாவது பாவத்திற்கு மரித்தவன் என்றால் அவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான், பட்டிருப்பான். அது எந்த சந்தேகமும் இல்லை. பைபிள் அப்படி சொல்லுங்க. பாவத்துக்கு நீங்கிற ஒரு வாழ்வு நம்மளே வெளிப்படுகிறதா இல்லையா என்பதை நாம அதை உறுதிப்படுத்திக் கொள்ள. இந்த ஒப்பேத்துல ஒரு விசுவாச வாழ்க்கை ஸ்டைல் இன்றைக்கு இருக்கிறது கிறிஸ்தவ உலகத்தை. ஒப்பேத்து எப்படி ஒப்பேத்துக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் ஒப்பேத்துக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட முடிஞ்சா ஒரு பிரேயருக்கோ அல்லது பைபிள் ஸ்டடிக்கோ போய் இன்னும் கொஞ்சம் கூட ஒப்பேத்திக்கிறது. இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. இப்படி ஒப்பேத்தி யாருமே ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில மறு உருவம் உண்டாகாவிட்டால், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிராவிட்டால் நான் விசுவாச வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டேன் என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது அந்த ஒத்துக்கொள்ளுதல் தேவை. நம்ம அநேகருக்கு ஒரு பிரச்சனை உண்டு. நமக்கு பைபிள் வசனம் நிறைய படிச்சிருக்கிறோம், நமக்கு சில விஷயங்கள் தெரியும், அதனால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தலை அறிவுனால நாம் நல்லா இருக்க முடியாது. சாத்தானுக்கு தெரியாத பைபிளா நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சாத்தானுக்கு தெரியாத பைபிளா நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவனுக்கு என்னாவது மாற்றம் இருக்கா? மாற்றம் இருக்கா? இல்ல இல்ல. யூதாஸ் 3.5 வருஷம் பிரசங்கம் கேட்டான் இல்லையா? மாற்றம் வந்ததா? யூதாஸுக்கு ஒண்ணும் தெரியாது. மற்ற அத்தனை சீடர்களை விட ஒருவேளை நன்றாக தெரியும் அவனுக்கு. நல்ல படிப்பாளியம், நல்ல குடும்பத்தை சார்ந்தவன், கணக்கு வழக்கு பார்க்க ரொம்ப கில்லாடி.
அப்போஸ்தலர் பதவி கிடைச்சதுனால அவருக்கு மாற்றம் வந்துச்சா? அப்போஸ்தலர் பதவி கிடைச்சதுனால யூதாசுக்கு மாற்றம் வந்ததா? மனிதனுடைய அந்தரங்கத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்களுடைய என்னுடைய அந்தரங்க வாழ்விலே மாற்றம் ஏற்பட வேண்டியது தவிர்க்க முடியாது. தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார்? தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார்? நம்முடைய வெளியரங்கமான வாழ்வை வைத்தான் நியாயம் தீர்ப்பார். நீ எத்தனை இடத்துல போய் பிரசங்கம் பண்ணினாய், என்ன என்ன இடங்கள்ல எல்லாம் என்னென்ன செஞ்சா, எத்தனை ஆத்துமாக்களை கூட்டி, இதெல்லாம் நமக்கு பெரிய கணக்குலக நம்ம பேசுகிறோம். இது ஒன்றுமல்ல, இதெல்லாம் செகண்டரி. பிரைமரியா ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறது நம்முடைய அந்தரங்கங்களை நியாயம் தீர்ப்பார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். யார் நியாயம் தீர்ப்பது? தேவன். யாரை கொண்டு நியாயம் தீர்ப்பார்? இயேசு கிறிஸ்து. எதை கொண்டு நியாயம் தீர்ப்பார்? சுவிசேஷத்தின் அடிப்படையில், இல்லையா? எதை நியாயம் தீர்ப்பார்? மனுஷருடைய அந்தரங்கங்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். என்னுடைய பிரசங்கங்கள் அல்ல, என்னுடைய மேற்பூச்சான அந்த ஒப்பேற்றி வாழக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, எத்தனை வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் என்பதை பொறுத்து அல்ல. அதெல்லாம் ஒருவேளை கணக்கில் இருக்கும், அதெல்லாம் செகண்டரியான விஷயங்கள். ஆனால் முதலாவது என்னுடைய தன்மை, என்னுடைய சுபாவம் கிறிஸ்துவை போல் எந்த அளவுக்கு இருந்தது என்பதில் தான் நியாய தீர்ப்பு. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு கிறிஸ்துவை போல நான் மாற்றப்பட்டேன் என்கிற அடிப்படையில தான் முதலாவது நியாய தீர்ப்பு. அதான் ஸ்டாண்டர்ட், அளவுகோல். அதன் பிறகுதான் மற்ற விஷயங்கள். நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், இப்போ ஊழியக்காரனோ விசுவாசிகளோ மூப்பர்களோ பதவி உடையவர்களோ இல்லாதவர்களோ ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளானவர்களோ அல்லது புதிதாய் வந்தவர்களோ யாராக இருந்தாலும் நியாய தீர்ப்பு என்பது முதலாவது நம்முடைய அந்தரங்கங்களை அடிப்படையாக கொண்டது. நம்முடைய அந்தரங்கங்களை பொறுத்த மட்டும் கிறிஸ்து இயேசுவை போல நம்மள ஏற்பட்ட மாற்றம், மறு உருவமாகுதல் எப்படி இருந்தது, அதன் பிறகுதான் மீதி காரியங்கள் எல்லாம். அதற்கு நாம இடம் கொடுக்காமல் நாம் ஒப்பேத்தி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் வெளியே நான் ஏமாத்தலாம், உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஏமாத்தலாம், சபையார அங்கங்க போய் பிரசங்கம் பண்ணி சபையார நான் ஏமாத்தலாம். ஆனால் தேவனை நான் ஏமாற்ற முடியாது. நம்முடைய விசுவாச வாழ்வை குறித்து தேவன் என்னுடைய இருதயத்தை உற்று பார்க்கிறார். அங்கே பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு எனக்குள்ளே வெளிப்படுகிறதா? அதுல இருந்து அது ஆரம்பமாகும். பரிசுத்தமாகுதலுக்கு ஆரம்பம் என்பது அங்கேதான், இருதயத்திலிருந்து தான், நமக்கு சிந்தனையிலிருந்து தான் முதலாவது ஆரம்பமாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் இந்த காரியத்தை குறித்து நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கிறது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே, விடுதலையின் செய்தியாக இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. நீ மரித்தால் பாவத்திலிருந்து விடுதலை, அதான் ரகசியம். பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான ரகசியமே மரணம் தான், மரித்தல். மரிக்காமல் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. பழைய மனிதன் மரித்ததை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும், ஏற்றுக்கொண்டாக வேண்டும். புதிய மனிதன் எனிலே வாழ்கிறதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இப்ப என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது, நான் மரித்து போனேன். இப்பொழுது வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் என்ற அனுபவத்திலே நான் வந்தாக வேண்டும். இப்ப மரணத்தின் வழியாகத்தான் பாவத்திலிருந்து விடுதலை. என்னுடைய விசுவாச வைராக்கியத்தின் அடிப்படையிலோ அல்லது என்னுடைய விசுவாச அறிவினுடைய வேறு ஏதாவது காரியங்கள் அடிப்படையில் அல்ல பாவத்திலிருந்து விடுதலை நாம் அனுபவிக்க முடிகிறது. அது விசுவாசத்தின் மூலம். எப்படி என்றால், பாவத்திற்கு நான் மரித்தவன் என்கிற அந்த ஆழமான விசுவாசம், அதை நான் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அதை நான் கேட்டேன், உங்களுக்கு அது புரிகிறதா என்று கேட்டேன். இந்த பாவத்திற்கு மரித்தல், கிறிஸ்துவோடு கூட மரித்தல், ஞானத்தின் வழியாக நாம வெளிப்படுத்தின அந்த சத்தியம், அது உங்களுக்கு புரிகிறதா?
அது நமக்கு புரியாவிட்டால் இந்த பாவத்தினுடைய அதிகார ஆளுகையிலிருந்து நாம விடுதலை அடைந்து வாழ முடியாது. இன்னும் மீண்டும் நம்ம பழைய எஜமானையே நம்முடைய எஜமான நினைச்சுக்கிட்டு நமக்கு நாம் பழைய எஜமானுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக மாறி விடுவோம். நம்முடைய அவயவங்கள் எல்லாம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்காது. இதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட அநேக விசுவாசிகளுடைய அவயவங்கள் அவங்க கண்ட்ரோல்ல இல்லை. நம்ம சண்டை சச்சரவு பண்ணக்கூடியவங்க, போய் சொல்லக்கூடியவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, அல்லது பல விதமான தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்க, இப்படிப்பட்ட கள்ளத்தனங்கள், நாம என்ன சொல்றோம், உலகத்துல நம்ம எப்படி எப்படி எல்லாம் நம்முடைய அவயவங்கள் ஒரு காலத்தில் இருந்ததோ அத்தனை சுபாவங்களும் மீண்டும் மீண்டும் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கு. நம்ம எவ்வளவுதான் வசனத்தை நம்ம சொன்னாலும், எவ்வளவுதான் பைபிளை தூக்கினாலும் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு விடுதலையை நம்ம அனுபவிக்க முடியாது. பாவத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ளே வெளிப்படும் என்பதை நாம் மிக கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தோம் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப கிறிஸ்துவுடனே கூட மரித்ததை நாம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கிறிஸ்துவுடனே கூட பிழைத்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்கணும். கிறிஸ்துவுடனே வாழ்கின்ற அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். என்று யாரெல்லாம் நாம கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்தேன், என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அன்றைக்கு நான் கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்தேன். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து மரித்தால், அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த அந்த மரணத்திலே நான் மரித்தேன். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரியம். நான் அவரோடு கூட நான் மரித்தேன். கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி நம்ம நம்புகிறதுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு, அறிக்கை எழுதுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. இந்த விஷயம் தான் நான் திரும்ப திரும்ப அழுத்தமா பேசுகிறது. கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்தேன் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறதும் அறிக்கை இடுகிறதும் அதற்கான தைரியமும் துணிச்சல் நமக்கு இருக்கிறதா? அதை நாம் விசுவாசித்தால் மாத்திரம்தான் நாம் தைரியமாக அதை சொல்ல முடியும். இப்போ நான் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனோ, என்னைக்கு அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேனோ அன்றைக்கு அவரோடு கூட நான் மரிக்கிறேன். மரணத்தின் வழியாகத்தான் விசுவாசி பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அதுபோல பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். மரணம் இல்லாமல் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலையே இல்லை. அது நமக்கு நன்றாக தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அதை நாம் ஏற்றுக்கொள்வதாக வேண்டும். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம புத்திசாலிகள். நம்ம என்ன செய்யறோம்னா, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாளியாக பரிகாரியாக மரித்தார். ஓகே, அதெல்லாம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அதை விசுவாசித்தேன். என்ன விசுவாசித்தேன்? அவர் மரித்தார் என்ற ஒரு செய்தி. அதை நான் என்ன செய்கிறேன்? அறிந்தேன், அதை விசுவாசித்தேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். அவ்வளவுதான். இந்த விசுவாசித்தேன் என்று சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்த போது, அல்லது பாவி எனக்காக மரித்த போது, அங்கே அவருடைய மரணம் அல்ல, என்னுடைய மரணம் தான் நிகழ்ந்தது. எனக்காகத்தான் அவர் மரித்தார். அவரோடு கூட நான் மரித்தேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதிலே தான் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. இதனால் நம்முடைய விசுவாசம் ஆழமானதாக இல்லை. நம்முடைய விசுவாசம் சில அறிவு சார்ந்ததாக, மேலோட்டமான அறிவு சார்ந்ததாக இருக்கிறது. ஆழமான அனுபவமாக இல்லை. கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்த அனுபவம் நமக்கு அநேகருக்கு அதை உணர முடியவில்லை. இங்கதான் பிரச்சனை இருக்கு. இதை உணர்ந்து வாழக்கூடிய விசுவாசத்தான் தைரியமாகவும் நிச்சயமாகவும் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழ முடியும். அவர்தான் பரலோக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். எதிர்கால நம்பிக்கையோடு வாழ முடியும். அந்த உணர்வு அடையாத விசுவாசிகள் இது ஒரு தியரிட்டிக்கலா இருக்கும், ஒரு செய்தி அளவுலதான் இருக்கும். அதை விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். அது விசுவாசம் என்பது நமக்கு உள்ளே அது போய் அது கிரியை செய்திருக்காவிட்டால் அது கைவிடப்படுவார். அது ரட்சிப்பினுடைய காரியமே கேள்விக்குறியாகிறது. இதனாலதான் நம்மை பார்த்து அநேகர் கேட்கிறார்கள், நீங்க ரட்சிப்பை பற்றி சொல்றீங்க, அபிஷேகம் பற்றி சொல்றீங்க, அது இதெல்லாம் சொல்றீங்க, அது உங்க வாழ்க்கையில அது காண முடியலையே, ஏன் மாற்றவில்லை? ஏன் மாற்றமில்லை என்றால் நாம் உணர்வு ரீதியாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நம்முடைய ரட்சிப்பு உருவத்துல சொல்ல போனா ஒரு அரைகுற ஒரு மேலோட்டமா நிற்குது. இது சரியான ரட்சிப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? சரியான புரிந்து கொள்ளுதல விசுவாசம் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? உண்மையாகவே மறுபடி பிறந்தவர்களா எத்தனை பேர் இருக்கிறோம்னா ஒண்ணு நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு அது ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் நிறைய வருஷமா சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறேங்கிறதுக்காக உண்மையிலேயே நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி உறுதிப்படுத்தவும் முடியாது. உணர்வு ரீதியாக நான் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தேன் என்பதை நான் உணர்வு ரீதியாக ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஞான ஸ்நானத்திலே நம்ம வெளிப்படுத்தணும். ஞான ஸ்நானம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல. சில நம்ம ஞான ஸ்நானம் ரொம்ப லேசா போயிருச்சு நம்ம சபைகள் எல்லாம்.
ஓடி வந்து ஞானஸ்நானம் கேட்டவிட கொடுக்கலன்னா மூப்பர் மேல பிரச்சனை, ஊழியக்காரன் மேல பிரச்சனை. இன்னைக்கு சபைகள்ல அது நிமித்த சபைகள்ல சண்டை சச்சரவு. நீங்க கொடுக்காட்ட நான் பக்கத்து சபையில போய் எடுத்துக்கிறோம்னு சொல்லி கண்ட இடத்துல எல்லாம் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களும் பெருகிட்டாங்க. சகட்டு மேனிக்கு என்னென்னமோ நடக்குது. விசுவாசிகளும் புரியல, ஊழியக்காரங்களுக்கும் புரியல, முப்பர்களுக்கும் புரியல, ஞானஸ்நானம்னா யாருக்கும் புரியல. காரணம், இந்த உணர்வு ரீதியாக அவரோடு மரித்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. தகவல் அறிவு மட்டும்தான் இருக்குது தலையில. இதனால்தான் அவர்களால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்வை வாழ முடியவில்லை. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம் வந்து மேலோட்டமான நிலையில அப்படி நம்ம அறிந்தவர்களாக இருந்தால், மேலோட்டமான நிலையில இதை கடைபிடித்தவர்களாக இருந்தால், திரும்பவும் நம்ம அந்த பழைய இடத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அஸ்திவாரம் சரியாக நமக்கு போடப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இத்தனை ஆண்டு ஆயிற்று, அது ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று சொல்லி நம்ம சமாளிச்சுட்டு இருக்க கூடாது. அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்வு ரீதியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன். இந்த உணர்வு ரீதியாக நான் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே பல ஆச்சரியங்கள், அற்புதங்கள் நடக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அவரோடு கூட நீங்கள் மரித்தது உண்மையானால் அது சம்பவித்திருக்கிறது என்றால் அவரோடு பிழைத்திருக்கிறதும் உண்மை, அது சம்பவிக்கும். அது மரித்தது உண்மை அல்லவென்றால், அதை குறித்த நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றால், அவரோடு வாழ்கிற அனுபவமும் இங்கே ஒரு கேள்விக்குறியாகிவிடும். மரித்தால் தான் உயிர் தள்ள முடியும், மரித்தால் தான் பிழைக்க முடியும். இதை நாம இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம சின்ன சின்ன வாசகங்களாகத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இதுல நம்முடைய வாழ்க்கை இங்கேதான் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம இதை ரொம்ப தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் அது தெளிவு நிச்சயம் இல்லாவிட்டால் நம்முடைய எதிர்கால நம்பிக்கை கேள்விக்குறியாகிவிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைகளில் அந்த மாற்றம் சம்பவிக்கிறதற்கு அது இடையூறாக மாறிவிடும். இதை சரியாக நாம் விசுவாசித்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் நான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன் என்கிற காரியத்திற்கு பதிலை நாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன், நான் இப்படி செய்யக்கூடாது என்று யோசிக்கிறேன், இப்படி நடக்கக்கூடாது என்று யோசிக்கிறேன். ஏன் நான் இப்படி செய்கிறேன்? காரணம், நான் கிறிஸ்துவோடு மரித்ததை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்குள்ளே வேற ஒரு ராஜாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பழைய மனுஷனுடைய ராஜாங்கம் இப்பொழுது நடக்கிறது. ஆனால் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவன் செத்து போய்விட்டான், அவன் அரியணையிலிருந்து இறக்கப்பட்டு விட்டான். ஆனால் எனக்குள்ளே மீண்டும் அந்த பழைய ராஜாங்கம் நடக்கிறது. அது எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் அது ஒரு அளவு வரைக்கும் கிரியை செய்யும். அதை பற்றி நாம் பிற்பாடு 7ஆம் அதிகாரம் படிக்கும் போது அதை படிப்போம். ஆனால் உண்மையில் அந்த ராஜாங்கத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. புதிய ஆளுகைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆளுகைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். மற்ற விசுவாசிகளால் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். நம்ம ஒருவேளை நம்ம வெளியே பார்த்து சிலரை சொல்லலாம், இவங்க எல்லாம் பாவத்தை ஜெயித்து வாழ்ந்தவங்க அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கு உள்ளே தெரியும் அவர்கள் பாவத்தை ஜெயித்து வாழ்கிறவங்க அல்ல. மேலோட்டமான சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அவங்க பேசுறத வச்சோ, அல்லது அவங்க அலங்காரங்களை வைத்தோ, அவங்க ரெகுலராக ஒரு சர்ச்சில் மெம்பர்ஷிப்ல இருக்கிறத வச்சோ, அல்லது ஒரு சில நல்ல காரியங்களை செய்கிறத வச்சோ நம்ம வந்து செய்யறோம், கணக்கு பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழ்கிறார்களா என்பது அவர்கள் அந்தரங்கமும் தேவனுக்கு தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கு. இப்ப நீங்களும் நானும் நம்முடைய அந்தரங்க வாழ்விலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற உணர்வுடையவர்களாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். அங்க இருந்துதான் நம்முடைய வாழ்விலே நற்கிரியைகள் எல்லாம் வெளிப்படும். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அந்த வார்த்தைகள் எவ்வளவு அழுத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய பைபிளில். நாம் பலமுறை இந்த வசனம் வழியாக சென்றிருக்கிறோம். அவருடனே கூட, அவருடனே கூட, எவ்வளவு அருமையான வார்த்தை. அவரால் மாத்திரமே நமக்கு பிழைப்பு இருக்கிறது. அவரால் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட, ஒரு இஞ்சு கூட நம்முடைய வாழ்விலே நகர முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தெளிவாக சொன்னார், என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆனால் நம்ம எல்லாம் செய்யும். அவரால் இல்லாமல் எல்லாம் செய்துட்டு கடைசியில சமாளிக்க போஸ்ட் அடிச்சிடும். ஆகையால் பிரியமானவர்களை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம நிறைய தப்பு செஞ்சுட்டே இருக்கோம். நம்முடைய திசை வேற எங்கேயோ இருக்கிறது. வேதம் சொல்லக்கூடிய காரியங்கள், வேதம் சொல்லக்கூடிய மகத்துவங்கள் எங்கேயோ இருக்கிறது. நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதைகள் வேற எங்கோ இருக்கிறது. இது சரிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். வேதத்திற்கு முன்பாக, வேதம் என்கிற கண்ணாடிக்கு முன்பாக நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட, இதான் நம்முடைய வெற்றி. உங்களால என்னாலே பாவத்துக்கு மரித்து தனக்குத்தானே எழுத முடியாது. நம்முடைய பாவத்தின் தண்டனை அனுபவித்து அதிலிருந்து விடுதலை பெற்று வந்து நரகத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான இரட்சகர் நமக்காக இருக்கிறதுனாலே அவருக்குள்ளாக நாம் மரிக்கிறதற்கு, அவருக்குள்ளாக உயிர் தழுகிறதற்கு, அவரோட கூட மரிக்கிறதற்கு, அவரோட கூட வாழ்கிறதற்கு நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது.
இதான் நம்முடைய இரட்சகருடைய ஒரு மகத்துவமான காரியம். ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அந்த மரணம் ஆண்டு கொள்வதில்லை வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பாவத்தின் தொடர்பிலே அவர் மரித்தார், தேவனின் தொடர்பிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். ஆனால் நம்மை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? நம்மை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு என்று இல்லை. நமக்கு இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? பாவத்திற்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சரிதானே? சரியா? கிறிஸ்து பாவத்திற்கு என்று அந்த அர்த்தம் என்ன? அவருக்கும் பாவத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் பாவம் செய்யவும் இல்லை, பாவம் அவரை ஆளுகை செய்யவும் முடியாது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. பாவம் நாம சம்பந்தப்பட்ட விஷயம். நாம் இப்பொழுதோ கிறிஸ்து பாவத்திற்கு என்று மரித்து தேவனுக்கென்று எழும்புறதுனாலே நமக்கு சம்பவித்தது என்ன? நமக்கு சம்பவித்த விஷயம், நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இதுதான் நம்முடைய இரட்சகர் நமக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியம். இரட்சகர் இல்லாம நமக்கு எதுவும் இல்லை. இதனாலதான் நமக்கு இயேசு இரட்சகர் என்றெல்லாம் சொல்லும் போது நம்மளால அடங்கி இருக்க முடியாது இல்லையா? வேற எந்த ஒரு விஷயத்தை விட நமக்கு சந்தோஷமும் கழிவுறுதலும் ஆனந்தம் இயேசு இரட்சகர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது நமக்கு உண்டாகிறது. ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டும் வேற எந்த ஒரு விஷயமும் பிரதானம் இல்லை. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரதானமான விஷயம் என்பது இயேசு கிறிஸ்து இரட்சகர். காரணம், அவரால் மாத்திரமே எனக்கு வாழ்வு இருக்கிறது, அவரால் மாத்திரமே எனக்கு பிழைப்பு இருக்கிறது, அவரால் மாத்திரமே இம்மை வாழ்வு இருக்கிறது, அவரால் மாத்திரமே மரண வாழ்வு இருக்கிறது. நான் தேவனை தரிசிக்க போகக்கூடிய ரகசியம் அவரால் மாத்திரம்தான். நரகத்திற்கு தப்பி பிழைத்த ரகசியம் அவரால் மாத்திரம்தான். பரலோக ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிறதனுடைய ரகசியம் அவரால் மாத்திரம். இனி நான் அனுபவிக்க போகிறதனுடைய ரகசியம் அவரால் மாத்திரம். எல்லாம் அவரால் மாத்திரம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அப்ப இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு இந்த பாவத்திற்கு ஒரு பெரிய பரிகாரம் கிடைத்திருக்கிறது. அது நரக தண்டனை என்கிற சிக்ஷையிலிருந்து மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலே பாவத்தினுடைய ஆளுகை அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு சபைக்கு உரிய மிகப்பெரிய நற்செய்தி, மிகப்பெரிய சுவிசேஷம், மிகப்பெரிய விடுதலையின் செய்தி. இதை நாம் கவனிக்காமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்து சத்து போகக்கூடியவர்களாக மாறுகிறோம். இதை நீங்களும் நானும் அறியாமல் இருக்க வேண்டும் என்று சத்துரு மிகவும் விரும்புகிறார். நீங்களும் நானும் இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அவன் மிகவும் பிரயாசப்படுகிறான். அதற்காக இந்த விஷயங்களை நம்மை விட்டு எடுத்து போடுகிறதற்கு அவனால் முடிந்த மட்டும் அவன் பிரயாசப்படுவான். நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு போன உடனே அடுத்து நீங்க திரும்பி உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா இதுல ஒன்றுமே உங்க மனசுல நின்று இருக்காது. இப்போது உங்களுக்கு என்னமோ புரியுறது மாதிரி இருக்கும். நீங்க வெளியே போகும்போது அப்பட்டமா மறந்து போய். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க திரும்ப திரும்ப இந்த செய்தியை நீங்க போட்டு கேட்கணும். நீங்க ஒருக்கா கேட்டா இது புரியாது. இது பல முறை நீங்க கேட்டு அது மனதிலே பதித்தால் மாத்திரமே இந்த செய்திகள் உங்களுக்கு புரியும். ஏன் அப்படி கேட்க வேண்டும் என்றால், என்னுடைய செய்தி நீங்க கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பது வேதத்தினுடைய நேரடியான ஒரு செய்தி. இங்க நான் கதை விளக்கம் அது இது ஒன்றுமே நம்ம இங்க சேர்க்க போகுது. நேரடியாக நாம் வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மகத்துவமான வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாம் திரும்ப திரும்ப இந்த வேத பகுதியை வாசித்து நம்ம தியானித்து இதை நாம விசுவாசிக்கும் வரைக்கும், என்னால் எப்பொழுது விசுவாசிக்கிற முடிகிறதோ அது வரைக்கும் நான் இதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ள எப்பொழுது எனக்கு திராணி வருகிறதோ அது வரைக்கும் நான் இதை வாசித்துக் கொண்டும் தியானித்துக் கொண்டும் இருக்க வேண்டும். இதை விட்டு நான் ஓடிவிடக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்பதோடு நின்று விடக்கூடாது. பாவத்தை ஜெயித்து வாழ்கிற ஒரு அனுபவம் விசுவாசிக்கு மிக மிக முக்கியமானது. அது நமக்கு மிக பிரயோஜனம் உள்ளது. அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாகுதல் என்று சொன்னாலே அது நாம் பாவத்தை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கை தான். நமக்கு பிரதிபலன்களை தரக்கூடிய விஷயமும் பாவத்தை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கை தான். அது இல்லாவிட்டால் நமக்கு பிரதிபலன்கள் எதுவும் இல்லை. ஆகையால் இந்த காரியங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று மரித்தார். யாருடைய பாவத்திற்கு என்று மரித்தார்? என்னுடைய பாவத்திற்கென்று மரித்தார்.
இப்பொழுது தேவனுக்கு என்று அவர் பிழைத்திருக்கிறார். அப்படியே நானும் பாவத்திற்கு மரித்தவனாகவும் நான் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனாகவும் நான் எண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இது எனக்கு ஒரு பெரிய டெபாசிட். இது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போடப்பட்ட, பரலோகம் போட்டு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய டெபாசிட். இந்த டெபாசிட்டை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது எனக்கு வந்து சேர்ந்து விட்டது. இது என்னுடைய அக்கௌண்ட்ல சேர்ந்து விட்டது என்பதை நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டியவனா இருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதை என்னால் பயன்படுத்த முடியாது. என்னுடைய வங்கி கணக்கிலே காசு இருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அந்த காசை எடுத்து நான் எப்படி செலவு பண்ணுவேன்? அதுபோல இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த சத்தியங்களை, இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை என்னுடைய வாழ்க்கை கணக்கிலே நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் இதை செயல்படுத்துகிறது சாத்தியமில்லை. 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் எவ்வளவு முக்கியம் என்று சொன்னேனோ அதற்கு இணையான முக்கியமுடைய வசனம் 11வது வசனம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் அறிதல் என்ற முக்கியமான காரியத்தை குறித்து பவுல் இங்கு பேசுகிறார். இங்கே எண்ணுதல் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேசுகிறார். எதை எண்ணிக்கொள்ள வேண்டும்? இது என்னுடைய கணக்கிலே நான் வரவு வைத்துக் கொள்ள வேண்டும், அக்கௌண்டிலே நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். எதை எண்ணிக்கொள்ள வேண்டும்? நான் என்ன செய்தேன்? பாவத்திற்கு மரித்தவனாயிருக்கிறேன். இப்பொழுது நான் தேவனுக்காக ஜீவன் உள்ளவனாயிருக்கிறேன். இதை நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் எண்ணிக்கொண்டால்தான் நான் அவனாக நான் வாழ முடியும். இதை நான் எண்ணிக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த நபராக நான் மாற முடியும். இதை எண்ணிக்கொள்ளாவிட்டால் அந்த நபராக நான் மாற முடியாது. என்னுடைய கணக்கில் வந்து சேர்ந்திருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், அது நீங்கள் அறிந்திருக்கிறது வேறு விஷயம். அதை அறிந்த அந்த தகவல் அது உணர்வுபூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சொந்த சொத்தாக மாற்றப்பட வேண்டும். எந்த சொத்து? நீங்களும் நானும் பாவத்திற்கு மரித்தோம் என்கிற சத்தியம். கிறிஸ்துவுடனே கூட பாவத்திற்கு மரித்தோம் என்ற ஒரு சத்தியம். கிறிஸ்து மரித்தது பாவத்துக்கென்று, நம்முடைய பாவத்திற்கென்று அவர் மரிக்கும் போது, நாம் அவரோடு மரிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய விடுதலை என்பது நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக மாற்றப்படுகிறோம். அந்த பாவம் என்கிற கொலைய எஜமானுக்கு நாம் மரித்தவர்களாக மாற்றப்படுகிறோம். இப்ப நான் இதை எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த ஒரு பாவ சூழ்நிலையை நான் எதிர்கொள்ளும் போது நான் எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும்? பாவத்திற்கு மரித்தவன். சரியா? கரெக்டா? பிராக்டிகல் லைஃப்ல நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் இதை நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். அங்கேதான் எனக்கு பாவத்திலிருந்து வெற்றி. நான் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறேன். எதிரே வரக்கூடிய இருக்கக்கூடிய ஆள் நம்மை அவ்வளவு கேவலமாக திட்டுகிறார். அவ்வளவு கேவலமா திட்டுகிறார். நான் செய்யாததை செய்ததாக சொல்லுகிறார். என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டார். என்னை திட்டுகிறார், என் குடும்பத்தை பற்றி திட்டுகிறார். எனக்கு எந்த விஷயத்தை குறித்து சொன்னால் கோபம் வருமோ அந்த விஷயத்தை எடுத்து வேண்டுமென்றே திட்டுகிறார். இப்பொழுது நான் எப்படி அதை எதிர்கொள்கிறேன்? அங்கே அந்த இடத்துல பாவத்தை ஜெயிப்பது எப்படி? எப்படி எப்படி இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீ உன்னை பாவத்திற்கு மரித்தவன் என்று எண்ணிக்கொள். அந்த இடத்துல பாவத்திற்கு நான் மரித்தவன். நாங்க பாவம் செய்ய எனக்கு திராணி இல்லை. ஏன்னா பாவத்துக்கு மரித்தவனாலும் நான் பாவம் செய்ய முடியாது. இப்ப நான் செத்து போனேன், அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் திட்டு. செத்து போன யாரும் என்ன திட்டினாலும் திருப்பி பேச மாட்டாங்க, திருப்பி செய்ய மாட்டாங்க. செய்வாங்களா? அவங்களுக்கு அது உண்டாகுமா? விசுவாசியை பொறுத்த மட்டும் பாவத்தை எதிர்கொள்ளக்கூடிய விஷயமே அதன் பாவம் எப்படித்தான் நம்ம டச் பண்ணாலும், அது ஒரு கோபத்தை மூட்டக்கூடிய நிலையில டச் பண்ணாலும், ஒரு இச்சையை கொண்டு வரக்கூடிய நிலையில நம்ம டச் பண்ணாலும், அல்லது வேறு ஏதாவது ஆசைகளை கொண்டு வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்மை அது தொட வந்தாலும் அந்த இடத்துல நமக்கு உணர்வு இல்லை. பாவம் செய்வதற்கான உணர்வு எனக்கு இல்லை. என்னுடைய அவயவங்கள் உடனடியாக அதற்கு பதில் செய்யும்படியாக அது செயல்படாது. பழைய மனுஷனாக இருந்த போது உடனடியாக அது பதில் சொல்லும். இப்பொழுது புதிய மனுஷன் இங்கே பாவத்திற்கு மரித்து போனான். அவனுடைய அவயவங்கள் எல்லாம் இப்பொழுது தேவனுக்கு அடிமையாயிருக்கிறது, நீதிக்கு அடிமையாயிருக்கிறது. இப்பொழுது உடனடியாக கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணுகிறதற்கு என்னுடைய நாவுக்கு முடியாது. அப்ப அவன் திருப்பி கேட்பான், என்னாச்சு உனக்கு? நாக்கு இறங்கி போயிருச்சா?
சூடு சுரணை இல்லையா, உணர்ச்சி இல்லையா, உப்பு போட்டு தானே சாப்பிடுற. இதுக்கு வேற 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 கேட்பாங்க. அப்படி கேட்டாரு உணர்வு வராது. ஏன் வராது? ஏன் வராது? பாவத்துக்கு செத்து போயிட்டு. அப்படித்தான் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லாம உங்க திறமை, வாத திறமையை வைத்தோ, படிப்பு திறமையை வைத்தோ, குடும்ப அந்தஸ்தை வைத்தோ, நான் யார் என்று தெரியுமா என்பதை வைத்தோ நீங்க ஒரு காலமும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. பாவத்துக்கு மேல பாவம் செய்வீங்க. இப்ப புரிஞ்சுதான்? இதை மட்டும் நம்முடைய சகோதரிமார் புரிந்திருந்தால், நம்முடைய வீட்டிலே தேவையில்லாத ஓசைகள் எத்தனையோ கேளாமல் இருந்து எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய வீட்டில சமாதானம் வந்திருக்கீங்களே. நாவுன்னு ஒண்ணு இருக்க, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, என்னை விட நீங்க வயதில் மூத்தவர் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய அனுபவம் உடைய நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் பாவத்தை ஜெயித்த வாழ்க்கை நம்மிடத்திலே உண்டா என்பதை நம்ம பரிசோதித்து பார்க்கிறோம். நாம் இதை தோற்று கிடக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக நம்மை பார்க்கவில்லை. நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை இழிவாக பார்க்கிறார்கள். பைபிளை தூக்கிட்டு போறான் பாருங்க, என்ன பிரயோஜனம்? அப்படி ஆண்டோடைய நாமம் தூசிக்கும்படி நடந்து கொள்ளலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம். ஆண்டோடைய நாமம் தூசிக்கும்படி நாம நடந்து கொள்வது எவ்வளவு பெரிய. ஆனா நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. என் மனசாட்சிக்கு நான் சரியா தானே இருக்கிறேன், என் பொருள் மீது தான் உரிமை பாராட்டுகிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய சுயநீதி, நம்முடைய உரிமை பாராட்டு, என்னுடைய காரியங்கள் அதுல வந்து டச் பண்ணி வச்சோம்னா நான் விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் இழக்க தயாரா இல்லை. என்னுடைய காரியத்துல யாரும் தலையிடக்கூடாது. செத்து போனவனுடைய வாழ்க்கையில யாரு வேணாலும் தலையிடலாம். அந்த அனுமதிப்பை நாம் எப்பொழுது கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம செத்து போறோம்னு அர்த்தம். எப்பொழுது முடியாதுன்னு நம்ம வந்து ஒரு வேலையை கட்டுகிறோமோ, ரிசர்வேஷன் வைக்கிறோமோ, அப்போ அங்க பிரச்சனை இருக்கிறது. நான் செத்து போகவில்லை. என்னுடைய சுயம், என்னுடைய பழைய மனுஷன் மீண்டும் அங்கே அதிகாரத்தில் இருக்கிறான். அங்க தேவனுக்கு தலையிடுகிறதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய வாழ்க்கை மாறாத நம்முடைய அனுபவங்கள், கிறிஸ்தவ அனுபவங்கள் ஒரு சப்புக்கும் குப்பைக்கும் ஒண்ணுக்கும் உதவும். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் வெறும் உதவாக்கரைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை ஜெயித்து வாழாத விசுவாசியினால ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் பாவத்தை ஜெயித்து வாழாவிட்டால், பாவத்தின் விடுதலை பெற்ற அனுபவத்தை நாம் அனுபவித்து வாழாவிட்டால் நம்மை கொண்டு தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்தால் சுவிசேஷம் தானாக பரவும், தானாக செல்லும். சுவிசேஷம் தானாக விளக்கம் பெறும். முக்கியமாக நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் நம்மை பார்த்தவர்கள் கற்றுக்கொள்வார். இன்னைக்கு நமக்கு ஏராளம் பிரச்சனைகள் இதில் இருக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம், நாம சரியா தான் இருக்கிறோம் நினைக்கிறோம். இங்கதான் பிரச்சனை. உங்களை நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. நம்ம அநேகர் நம்ம தவறாக விஷயங்களை புரிந்து கொள்றோம், சரியா தான் செய்யறோம். எல்லாத்தையும் நாம எல்லாம் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறோம் நம்முடைய காரியங்களை பற்றி. அந்த அளவுகளுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியவே தெரியல. நாம இந்த அளவுகோல்களை எல்லாம், இந்த வரையறைகளை எல்லாம் எப்படி ஏற்படுத்துறோம் என்றால், நம்முடைய அப்பாவை பார்த்து, நம்முடைய அம்மாவை பார்த்து, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து, அடுத்த நபர்களை பார்த்து, உலக பிரகாரமான ஒரு சன்மார்க்கத்தை பார்த்து நம்ம சில காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். பைபிள் அதை பற்றி எல்லாம் பேசல. பைபிள் அப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்க வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற ஒரு சன்மார்க்க புஸ்தகமே கிடையாது. அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். பைபிள் பேசுகிற விதமே வேற. பைபிள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை ஜெயித்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறதை தவிர, நீங்களும் நானும் ஒரு சன்மார்க்கனாக உலகத்திலே ஒரு ஒரு வாழ்க்கையை காட்சி வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அவர் ஒரு நல்ல மனுஷன், அப்படி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் விரும்பவில்லை. நீங்களும் நானும் நீதிமான்களாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம நல்லவங்களா வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓரளவு நல்ல பிள்ளை பேர் வாங்கியாச்சுன்னா, நல்ல பிள்ளை வேஷம் கிடைச்சாச்சுன்னா அது போதும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம சில பிரயாசங்களை கொடுக்கணும். ஆனாலும் சில இடங்கள் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல, அங்கேயும் கட்ட போயிருவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை குறித்து பைபிள் பேசுறது. பைபிள் பேசுகிற வாழ்க்கை முறை என்பதே வேற. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுடையதான சுயத்துக்கு நீங்கள் மரித்து
கிறிஸ்துவனுடைய வாழ்வு உங்களுடைய வெளிப்படக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளும். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். அடுத்த வாரம் வரும்போது 2 வசனம் படிச்சு அடுத்த மாசம் ஆண்டவர் வருகை தாமதித்தார். அது ஒரு வேடு சேர்க்கணும். ஏன்னா ஆண்டோட வருகை வந்துருச்சுன்னா நாங்க வரமாட்டேன். ஆண்டவர் சீக்கிரம் வருவார் நம்பிட்டு இருக்கிறேன். ஒரு அனைத்து பிரதம சபை இருக்குமான்னு கேட்டா நிறைய பிரதம சபையில இருக்கு, நிறைய விசுவாசிகள் இருப்பாங்க. எனக்கு நன்றா தெரியும். அப்படி யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆசை. சியோன் மலையில யாரும் இருக்கக்கூடாது. நம்ம சபை மொத்தம் காலியாகணும். ஆண்டவர் வந்து மிச்சம் மீதியாக யாரையும் நம்ம விட்டுட்டு போக கூடாது. அது செய்யறதா நம்முடைய மிக முக்கியமான முதலாவது வேலை. நம்ம ஊருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, வட இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்புறம் செஞ்சு விடலாம். அது நல்ல விஷயம். நீங்க இருக்கிறத காப்பாற்ற முடியும். கை கட்டும் தொலைவில் இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பங்கள் இருக்கக்கூடியதை நம்ம கரை சேர்க்கிறது. நோவா நல்ல மனுஷன், குடும்பத்தை எப்படியோ கரை சேர்த்துட்டான். ஆனா லோத்து நல்ல மனுஷன் தான், நீதிமான் தான், குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியல. அப்படி ஒரு நீதிமானா இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அப்போ நம்ம இந்த 2 வசனங்களும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இந்த வசனத்தினுடைய ஆழம் நீங்க தியானிக்கத்தான் புரியும். நான் நிறைய இதுல சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. பவுல் எல்லா வார்த்தைகளையும் அளந்து பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது இயேசு என்று சொல்லியோ கிறிஸ்து என்று சொல்லியோ விடல. என்ன சொல்லுகிறார்? நம்முடைய யாருடைய நம்முடைய கூட சேர்க்கிறார். யாருடைய? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமே ஒரு பெரிய ஒரு விஷயம் மேற்கொள்ள இருக்கிறது. மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது அவருக்குள்ள. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுல ஒரு பெரிய ஆழமான விஷயம் இருக்கிறது. கர்த்தர் எஜமான். அப்போ நான் பிழைத்திருக்கிறது இப்பொழுது என்னுடைய எஜமானுக்காக நான் பிழைத்திருக்கிறேன். என்னுடைய எஜமானுக்காக தேவன் எனக்கென்று கொடுத்த என்னுடைய எஜமான, என்னுடைய இரட்சகர், என்னுடைய மேசியா, என்னுடைய ராஜா. ஒரு பேருக்குள்ள எவ்வளவு நீளமான விளக்கங்கள் இருக்கிறது. அது சரித்திரத்தை அங்க இங்க இணைக்கிறது. நித்தியத்தை வரைக்கும் கொண்டு போய் இணைச்சு வச்சுட்டு நினைக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். யாருக்குள்? நீங்க இப்ப யாருக்குள்ள இருக்கிறீங்க? ஆனா நம்ம அப்படி இல்லை. நாம தான் இருக்கிறோம். நம்ம ஒரு சட்டைக்குள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்கு உள்ளங்கிற உணர்வுல நம்ம இல்ல. ஆனா பைபிள் சொல்லுகிறது நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறோம் என்று சொல்லுகிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் உங்களை அப்படி சொன்னேன். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் நமக்கு தப்பி பிழைப்பு. இல்லைன்னா தேவனுக்கு முன்பாக எல்லாம் போய் நிக்க முடியாது. அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக, அந்த தெய்வ பிரசனத்துக்கு முன்பாக நீங்கள் யாரும் நிக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறதுனால கிறிஸ்து போய் நிற்பார், நம்ம அதுக்கு உள்ள போய் பதுங்கி நின்றுக்கலாம், அவ்வளவுதான். இங்க இந்த வசனத்தினுடைய ஒரு ஆழமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? எண்ணிக்கொள்ள வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எண்ணிக்கொள்ளுதல் என்பது ரொம்ப ஆழமான வார்த்தை. அது பல கோணங்களில் அர்த்தங்களுடையது. அது 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 என்ன சொல்றது, ஒரு அக்கௌண்ட்ல கணக்கு எண்ணி சேர்க்கிறது போன்ற அந்த வார்த்தை தான் அங்க ரெக்கவனுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அது எண்ணம் என்கிற அந்த நம்ம அதை அப்படியே பாவித்துக் கொள்ளுதல், அப்படியே நம்ம பரிபூர்ணமும் ஒன்றாக இணைத்து சேர்த்து சிந்தித்துக் கொள்ளுதல் என்ற அர்த்தமும் அதுக்குள்ள இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அதை எண்ணிக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வாழ முடியும். எந்த அளவுக்கு உங்களால் எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு உங்களால வாழ முடியாது. எதை எண்ணுதல்? மரித்ததும் பிழைத்திருக்கிறதும் நீங்கள் சரியாக எண்ணிக்கொண்டால் மாத்திரமே நீங்கள் அதை சரியாக வாழ முடியும். முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம யாராக இருக்கிறோமோ, யாராக நாம் எண்ணிக்கொள்ளுகிறோமோ அப்படித்தான் நம்ம வாழ முடியும். அதை எண்ணிக்கொள்ளாவிட்டால் நம்மால் வாழ முடியாது. இப்பொழுது நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட வேலைக்குரிய நபராக நான் என்னை எண்ணிக்கொள்ளும் போதுதான் நான் அந்த நபராக மாறுகிறேன். அப்ப எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் போது ஒரு வங்கி மேலாளரோ, ஒரு மருத்துவரோ, இல்லையா, ஒரு டீச்சரோ, ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் போது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே நான் என்ன எண்ணிக்கொள்கிறேன்?
நான் இன்று முதல் இந்த குறிப்பிட்ட நபராக, அந்த ஒரு பதவிக்குரிய நபராக நான் மாறிவிடுகிறேன். பிறகு என்னுடையதான பேச்சு, என்னுடைய தோரணை, என்னுடைய நடத்தை, என்னுடைய வேலை எல்லாமே எப்படி இருக்கும்? அந்த குறிப்பிட்ட நபர அந்த குறிப்பிட்ட பதவிக்கு ஏற்ப மாறிவிடும். அதே போல அதே நபர் தான் நேற்றைக்கு வரைக்கும் வீட்டுல உட்கார்ந்து சும்மா நேரத்தை டீ பார்த்துட்டு நேரத்தை ஓட்டிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு என்ன செய்யறார்? திடீர்னு ஒரு வங்கி மேலாளராக செயல்பட தொடங்குகிறார். காரணம் என்ன? அவர் தன்னை வங்கி மேலாளராக எண்ணிக்கொள்ள தொடங்கினார். அவர் ஏன் எண்ணிக்கொண்டார்? எதன் அடிப்படையில் எண்ணிக்கொண்டார்? சும்மா இருந்துட்டு எண்ணி மாற முடியுமா? முடியாது. சும்மா இருக்கிற ஆளு நான் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டேன்னு நினைச்சா முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அந்த ஒரு பதவி நிலை முதலாவது வர வேண்டும் இல்லையா? அந்த பதவி எங்க இருந்து வருகிறது? ஒரு ஆணையின் வழியாக வருகிறது. அதற்கான ஒரு வாய்ப்பின் வழியாக வருகிறது. முதலாவது அந்த ஆணையை நம்ம சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆணை உண்மையா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும். அந்த ஆணை உண்மை என்றால் அதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் அதுவாக மாற முடியாது. எனக்கு ஒரு வங்கி மேலாளராக எனக்கு வேலை வாய்ப்பு வந்தது, அரசாணை வந்திருக்கிறது, அல்லது வங்கியிலிருந்து ஆணை வந்திருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? இதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. இதே மாதிரி எத்தனையோ லெட்டர்ஸ் எனக்கு வந்திருக்குது. அப்படி என்று இருந்தால் நான் அந்த வங்கி மேலாளராக நான் பணியாற்ற நான் மீண்டும் பழையது போல செயல்பட்டுக் கொண்டே இருப்பேன். நாம் அந்த நிலைமைக்கு மாற வேண்டும் என நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதான் நான் சொன்னேன், உணர்வு ரீதியாக, உள்ளார்ந்த உணர்வு ரீதியாக, ஆமாங்க நான் உண்மையிலேயே கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், உண்மைதான், நான் கிறிஸ்துவோடு கூட படைத்தேன். பழைய மனுஷன் செத்தே போயிட்டான். பழைய மனுஷன் செத்தே போயிட்டான். அந்த சின்ன வயசுல இருந்து கனவு கண்டு வளர்த்து வந்த ஒரு பழைய மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு நிறைய கனவு இருந்துட்டு, நான் இப்படி எல்லாம் படிக்கணும், இப்படி எல்லாம் வேலை பார்க்கணும், இப்படி எல்லாம் சம்பாதிக்கணும், இப்படி எல்லாம் உலகத்துல பெரிய ஆளாகணும், பேரும் புகழும் வாங்கணும், இப்படிப்பட்ட குடும்பம் வேணும், இப்படி எல்லாம் வாங்கணும், இப்படி எல்லாம் ஒரு கனவு. அந்த முடிவை பற்றி அந்த மனுஷனுக்கு தெரியாது. அடுத்து நான் செத்து போவேணும், அடுத்து மரமே உண்டு, அதெல்லாம் தெரியாது அந்த மனுஷனுக்கு. அந்த பழைய மனுஷனுக்கு இந்த உலகத்துல ஏதேதோ கனவுகளோட ஒரு பாவனையில வாழ்ந்து கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் ஒரு குறிப்பிட்ட நாளிலே, சுவிசேஷத்தை கேட்ட நாளிலே என்ன செய்தான்? செத்து போனான். செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு புதிய மனுஷன் அங்கே இருந்து உருவாகிறார். அந்த புதிய மனுஷன் உருவான பிறகு அந்த புதிய மனுஷனுக்குள்ளே புதிய எண்ணங்களை தேவன் கொடுக்கிறார். இவன் பழைய காரியங்களுக்கு எல்லாம் சாகிறான். கிறிஸ்துவினால் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறான். இங்கிருந்து தேவன் தரக்கூடிய புதிய எண்ணங்களின் அடிப்படையில தெய்வ சித்தப்படி ஒரு புதிய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். அது அநேகருக்கு தலைகீழான வாழ்க்கையாக இருக்கும். அநேகருக்கு ஒருவேளை ஒரு சிலருக்கு பழைய கனவுகள், பழைய லட்சியங்களுக்கு ஓரளவு பொருந்தி போகும். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தி போகாது. பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தி போகாது. ஒரு தலைகீழான வாழ்க்கையா இருக்கும். அன்றைக்கு பேரும் புகழும் உலகத்துல என்ன பார்த்தா 10 பேர் சார் மேடம் கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அதன் பிறகு நம்மளை யாருமே அப்படி கூப்பிடண்டாப்பா, நம்மளை விட்டா போதும்னு இருக்கு. எனக்கு அந்த இந்த இதெல்லாம் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அல்ல வேணும் வேண்டாம், எனக்கு இவ்வளவு எல்லாம் இருந்தா போதும். அப்போ நம்முடைய சிந்தனை எண்ணங்கள்ல நிறைய மாற்றங்கள் வருகிறது. நிறைய விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்குறோம். உலகம் பார்த்து சொல்லுகிறது, அடடா இந்த ஆளு கொஞ்சம் நல்லா இருந்தாரு, திடீர்னு அந்த சபையில ஒரு கூட்டத்துக்கு போனாரு, ஒரு கன்வென்ஷனுக்கு போனாரு, ஒரு மீட்டிங் போனாரு, மனுஷன் பைத்தியம் ஆயிட்டான். என்ன பைத்தியம் ஆயிட்டான்? நல்ல தொழில் இருந்து விட்டுட்டான். எவ்வளவு வருமானம் தெரியுமா? டெய்லி வீட்டுக்கு வரும்போது 50,000 ரூபாய் கையில கொண்டு வருவாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. எவ்வளவு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த மீட்டிங் போயிட்டு வந்தா பாக்கெட்ல ஒரு காசும் கிடையாது. எதையும் வேண்டாங்கிறான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு. இப்ப இங்க உட்கார மாட்டேங்கிறான், இந்த தண்ணியை சாப்பிட மாட்டேங்கிறான், இந்த காரியங்களை செய்ய மாட்டேங்கிறான். வீட்டுல போய் உட்கார்ந்து என்னமோ ஒரு பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான், அல்லது சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன மாற்றம்? அந்த பழைய மனுஷன் அங்கே செத்து போகிறான். பழைய தவறான வருமானங்கள் அவனுக்கு தேவையில்லை. பழைய விதமான காரியங்கள் அவருக்கு தேவையில்லை. அதையெல்லாம் விட்டு விடுகிறான். இப்போ பழைய மனுஷன் மரித்து போனதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் அவன் பழைய மனுஷன் மரித்து போனதை உணர்ந்து கொண்டான், உணர்வு ரீதியாக ஏற்றுக்கொண்டான். நம்ம அநேகருக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. அப்ப அந்த மாற்றங்கள் இல்லாதனுடைய காரணம் என்ன? நாம் இன்னும் அந்த பழைய மனுஷன் மரித்து போனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னால் இன்னும் நன்றாக சண்டை போட முடிகிறது, இன்னும் என்னால் நன்றாக பொய் பேச முடிகிறது, இன்னும் எனக்கு நன்றாக வேஷம் போட முடிகிறது, எனக்கு நன்றாக உலக மக்களை போல பல காரியங்களை செய்ய முடிகிறது, புறங்கூற முடிகிறது, பொறாமைப்பட முடிகிறது. இப்படி எல்லாம் என்னால் முடிகிறது என்றால் பழைய மனுஷன் எங்க செத்து போனான்? புதிய மனுஷனுடைய சுபாவம் இல்லவே. இங்கேதான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. நாம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. நமக்கு நேரம் ஆயிட்டு நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஆகவே இங்க என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த 11வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். அப்படியே நீங்களும்
உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா. நான் மரித்தேன், பழைய மனுஷன் மரித்து போனான், இப்பொழுது புதிய மனுஷன். எப்ப என்ன எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நேர்தான் புதிய மனுஷன். அப்படி தூக்கத்தில் எழுப்பி கேட்டா புதிய மனுஷன் சொல்றவங்க தான் ஆண்டவர் கூப்பிடும் போதும் போவாங்க. இப்பவே சந்தேகம் வந்து ஆண்டவர் கூப்பிடும் போது எங்க போறதுங்க இல்ல, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்தது போகட்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டு நிறைய வருஷம் ஆயிடுச்சு, நம்ம எப்படியே வாழ்ந்துட்டோம். இனி நம்ம திடீர்னு புதிய மனுஷனை போற வாழ ஆரம்பிச்சா எல்லாருக்குமே சந்தேகம் வரும். கவலைப்படாதீங்க. அப்படி சந்தேகம் வந்தா கேளுங்க. நான் இப்ப செத்துட்டேன், ஏற்கனவே செத்தது என்னமோ எனக்கு அது அறிவில்லாம இருந்துச்சு, நான் செத்துட்டேன், என்ன புதைச்சு போட்டாங்க, நான் உயிர் திறந்தேன், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா அதை நான் எப்படியோ விட்டுட்டேன். இப்ப நான் அதை உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு முதல் நான் பழைய மனுஷன் மரித்து போன ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். ஆகையினால் தேவையில்லாத காரியங்கள் எனக்கு கேட்காது. நல்ல காரியங்கள் என்னால் சொல்ல முடியும், செய்ய முடியும், என்னால் கீழ்ப்படிய முடியும், என்னால் விட்டுக் கொடுக்க முடியும், என்னால் பொறுமையா இருக்க முடியும், என்னால் நீடிய பொறுமையா இருக்க முடியும், என்னால் சாந்தமாக இருக்க முடியும், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், என்னால் அன்பு கூற முடியும், என்னால் சத்துருக்களையும் அன்பு கூற முடியும். யார் சத்துருக்களை அன்பு கூறுவார்? யார் அன்பு கூறுவார்? நம்ம படித்த பாடத்தின் அடிப்படையில் யார் அன்பு கூறுவார்? மரித்தவர்கள் தான் அன்பு கூற முடியும் இல்லையா? பாவத்திற்கு மரித்த விசுவாசியினால் மாத்திரம்தான் சத்துருக்களை அன்பு கூற முடியும், மற்ற விசுவாசினால முடியாது. அது உணர்வு ரீதியை நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்மளால முடியும். என்ன வேணாலும் செய்ய, நான் உங்களை மீண்டும் அன்பு கூறுவேன். என்னால் உங்களை பயக்க முடியாது, என்னால் உங்களை பழி வாங்க முடியாது. ஏன்? நான் மரித்து போனேன். இங்க இருக்கிற புதிய மனுஷன், இந்த புதிய மனுஷனுக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கு. அந்த புதிய மனுஷனுக்கு ஒரு சுபாவம் உண்டு. யாருடைய சுபாவம்? கிறிஸ்துவனுடைய சுபாவம். அவர் பிடிச்சாங்க, சிலுவையில அடிச்சாங்க, பாடாப்படுத்தினாங்க, தண்ணி கூட கொடுக்கல. அவரால் பகைக்க முடிஞ்சுதா? கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரால் யூதாச பகைக்க முடிஞ்சுதா? முடியலையே. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரை சிநேகிதனே என்று கூப்பிட்டு அவருக்கு அன்பை காண்பித்த முடிந்த கிறிஸ்து எனக்குள்ளே புதிய மனுஷனாக இருக்கிறார். அவருடைய ஜீவன் தான் என்னுடைய புதிய மனுஷனுடைய ஜீவன். அந்த புதிய மனுஷன் எப்படி என்னுடைய அழகத்தானே பகைக்க முடியும்? எனக்கு தீமை செய்கிறவர்களை பகைக்க முடியாது. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில இயல்பாக வெளிப்பட்டு வரும். நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல. நீங்களும் நானும் எவ்வளவுதான் தலைகீழாக நின்று முயன்றாலும் நம்முடைய முயற்சியால், நம்முடைய பலத்தினால் நம்முடைய சத்துருக்களை நம்மால் நேசிக்க முடியாது. நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம பிரசங்கம் பண்ணலாம், இதை செய்யுங்கன்னு சொல்லலாம், நம்ம தீர்மானம் எடுக்கலாம், அதெல்லாம் சாத்தியப்படாது. மனுஷனுடைய இயல்பு. நமக்கு உண்மையாகவே ஒரு மனுஷனை களங்கமில்லாமல் அன்பு செய்யவே முடியாது. சொந்த மனைவியை கூட அன்பு செய்ய முடியாது, புருஷனை கூட அன்பு செய்ய முடியாது. அதுலயே நமக்கு ஏகப்பட்ட கரைகள் இருக்கு, அதுல எத்தனை சுயநலங்கள் இருக்கிறது. பின்ன போய் சத்ருவை போய் சிநேகிக்கிறது, பசியாயிருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறது, தாகமாயிருந்தா அவனுக்கு கொண்டு போய் தண்ணீர் கொடுக்கிறது. இது சாத்தியமாகுமா? மரித்தவர்களுக்கு சாத்தியம். அப்ப மற்றவங்க கேட்பாங்க, எப்படிப்பா உன்னால முடியுது? எப்படிம்மா இது உன்னால முடியுது? இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில, இவ்வளவு அவமானங்கள் மத்தியில, இவ்வளவு நஷ்டங்கள் மத்தியில உன்னால் எப்படி முடிகிறது? அப்ப நாம சொல்லக்கூடிய ஒரு பதில் இருக்கு. அது இங்க என்னால் அல்ல, எனக்குள் ஒருவர் இருக்கிறார். நான் மரித்து போனேன். இப்ப நான் சொல்லுகிறது புரிஞ்சுதா? இந்த பாடங்கள் புரிந்ததா? 50% பேருக்காவது புரிந்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடிப்படையான பாடங்கள். நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும், நீ இதை செய் அதை செய்யணும். நான் பல நேரங்கள்ல நான் பல காலங்களோட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அநேக பிரசங்களை கேட்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நிறைய சொல்லுவாங்க, நீங்க அதை செய், இதை செய்யாதே, அதை செய், அப்படி செய், இப்படி செய், எல்லாம் சொல்லுவாங்க. இது ஒண்ணும் நம்மளால முடியாது. அப்போதைக்கு நம்ம பிரசங்கம் கேட்க நல்லா இருக்கும், தீர்மானம் எடுக்க நல்லா இருக்கும், 1ஆம் தேதி தீர்மானம் சொல்றது நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த பழைய மனுஷன்னா வச்சுக்கிட்டு நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமும் செய்ய முடியாது. நாம் 7ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது தெளிவாக நம்ம படிக்க போறோம். நன்மை என்னில் வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னால முடியவே முடியாது. ஆனால் நான் மரித்து போனால், என்னுடைய சுயம் செத்து போனால், நான் என்னுடைய சுய ராஜாங்கத்தை தேவனுக்கு என்று விட்டு கொடுத்தார், கிறிஸ்துவோடு கூட நான் மரித்ததை நான் ஏற்றுக்கொண்டார், என்னால் நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். ஆகவே இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம்.
ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி நாம் அமையப்படுவதாக. ஆமாம்.